இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஓகே புகையிலைங்கண்ணா இதை வச்சு காய்ச்சக்கூடிய ப்ராசஸ் வந்து எத்தனை பேக் கேட்கறாங்களோ அத்தனை பேக்குமே வெயிட் போட்டுருவோம்னா வெயிட் போடுறது பாத்தீங்க அப்படின்னா 50 கிலோ சாக்குல 52 கிலோ வரைக்கும் பிடிப்பாங்கண்ணா 25 கிலோ சாக்கு அப்படின்னா 27 கிலோ வரைக்கும் பிடிப்பாங்க பாத்தீங்கன்னா 52 40 இருக்கு இதுக்கு அப்புறம் தான் அங்க போகும் 2 கிலோ எக்ஸ்ட்ராவே போட்டு கண்டிப்பா நம்ம எல்லா ஸ்டேட் பண்ணிக்கலாம் கேரளா கர்நாடகா எல்லா ஏரியாவும் சப்ளை பண்ணி ஆந்திரா இங்க இருந்து அங்கெல்லாம் வாங்கிட்டு போறாங்கன்னா அப்ப பெனிஃபிட் இருக்கு உங்ககிட்ட வாங்க போகுது அப்படிதானே கண்டிப்பா ஓகே பிசினஸ் வாய்ப்பு இப்போ உங்ககிட்ட எடுத்து நான் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது இல்லாம பல்க் இந்த ஹோல்சேல் இல்லாம பல்க் அவங்க பிராண்ட்ல டன் கணக்கு பல டன் கணக்குல எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கும்போது ரேட் இன்னும் குவான்டிட்டி அப்படின்னா 1 டன் 2 டன் ஓகே அதுல இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா 25 டன் 50 டன் 100 டன் நம்மளோட ஒரு நாள் ப்ராசஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 20 டன் மீனோட வேஸ்ட் இருக்குல்லண்ணா மீனோட வேஸ்ட் நாட்டு சக்கரை வாழைப்பூ சரி இது மூணு வச்சு 48 நாளைக்கு வந்து இந்த மாதிரி ட்ரம்ல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்க்கறோம் கண்டிப்பா வாழைப்பூ சேர்க்கணும் சரி இதுல கொட்டிடுவாங்க இதை எடுத்து அவங்க சலிச்சு பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றதுங்கண்ணா ஓகே பாத்தீங்கன்னா 4வது செட் கம்பன் செட்டும் 5வது சுவாமி விவேகானந்த செட் வந்து என்ட்ரிச்சர் செட்டுங்க ஓகே இது வந்து 3வது செட்டுங்கண்ணா ஔவையார் செட் ஒரே ஒரு டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் போடுற மாதிரி அதுக்கு அப்புறம் அதுவா ரீசைக்கிள் மாதிரி அப்படியே பெருகிட்டே இருக்கு ஓகே வீட பட நல்லது தானே அது கண்டிப்பா ஓகே ஹலோ வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிசினஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மண்புழு இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல வந்திருக்கோங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஆட்டு உரம் அப்புறம் தொழு உரம் அது இல்லாமல் மண்புழு உரம் இன்னும் பல வெரைட்டிஸான உரங்கள் பஞ்சகாவியம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லை இவங்க தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா முழுவதும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க அது இல்லாமல் இவங்க உரத்தில் பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள் ரொம்ப அதிகமாகவும் வளமாகவும் இருக்குங்கிறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க வந்திருக்கோம் இவங்க எப்படி இந்த உரத்தை ப்ராசஸ் பண்ணுறாங்க எந்த மாதிரி இந்த உரங்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுது எங்கெங்கெல்லாம் இவங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்றா ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகே இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது விவசாயிகளுக்கு இந்த உரங்கள் வந்து என்னென்ன பெனிஃபிட்டை கொடுக்குது எப்படியெல்லாம் இந்த உரங்கள் பயன்படுதுன்னு சொல்லிட்டு விவசாயத்தை பற்றி தெரியாதவங்க கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க லெட்ஸ் கோ டு தி டாபிக் கட்டப்பா ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார் துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார் எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். வணக்கம், என்னோட பேர் சரவணன். திண்டுக்கல் மதுரைக்கு இடையில இருக்கிற ராசி மண்புழு உர தொழிற்சாலை. இங்க பாத்தீங்கன்னா மண்புழு உரம் வந்து பெரிய லெவல்ல பெரிய ஃபேக்டரியா போட்டு பண்ணிட்டு இருக்கு. மொத்தம் வந்து ஆவரேஜா ஒரு 3600 அதாவது 3600 வகையான மண்புழுக்கள் இருக்கு. இந்த மண்புழுக்களை மிகப்பெரிய அளவு ஆராய்ச்சி பண்ணி இந்த மண்புழுக்கள் ஃபார்மருடைய மிகப்பெரிய ஒரு நண்பன் அப்படின்றது மண்புழு தான். இந்த மண்புழுக்கள் இருக்க போய்தான் இன்னைக்கு இருக்கிற செடி இடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து நம்மளுக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் மண்புழு வந்து ஒரு நாளைக்கு 20 ஃபீட் வரைக்கும் கிரவுண்டுக்குள்ளே போகுது, ஒரு 30 மீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுது. துளைகளை ஏற்படுத்துறதுனால இந்த மழை பெய்யறப்ப எல்லா மழை நீர்களும் என்ன ஆகுது, பூமிக்குள்ளே போயிடுது. இப்போ இருக்கிற மழைகள் பெய்ஞ்ச உடனே 2 நாள் 3 நாள்லேயே அந்த தண்ணியெலாம் காணா போகுதுன்னா மெயினாக வந்து நம்ம இந்த ரசாயன உரம் பயன்பாடுதான் காரணம். வந்து ரசாயன உரம் அதிகமாக பயன்பாடுறதுனால அந்த நுண்ணுயிர்களும் மண்புழுக்களும் இறந்தனால அந்த தண்ணியை உள்ளே கொண்டு வரக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் போயிடுது. இம்மிடியேட்டாக அது என்ன அந்த இடத்த விட்டு வாஷ் பண்ணி போயிடுது. 12 மாதமும் நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய ஏற்ற கால சூழ்நிலை இந்தியாவுக்கு இருக்குது. அது வந்து காட் கிஃப்ட். அதை வந்து நம்ம மக்கள் தொகை உணவு சப்ளைக்காக நம்ம வந்து அதை தவறாக பயன்படுத்தி இன்னைக்கு மண்ணெல்லாம் மலடாகிக்கிட்டு இருக்கு. மண்ணை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மண்புழு உரங்களை யூஸ் பண்ணுறது. இந்த மண்புழு உரம் வந்து மண்ணில் இருக்கிற pH வேல்யூ வந்து அழகாக பேலன்ஸ் பண்ணும். ஸோ எந்த ஒரு ரிசல்ட் இம்மிடியேட்டாக உங்களுக்கு கிடைக்காது. மண்புழு உரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்கள் ஹவ் டு வெயிட். அந்த மாதிரி வெயிட் பண்ண அதை ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிற தென்னந்தோப்புகளில் நாங்களாம் 20 வருஷம் ஆச்சு ஒன்லி மண்புழு உரம் மட்டும்தான் போடுறோம். அதே டயத்தில் தொழு உரமும் போடுறோம், சில ஆட்டு உரமும் போடுறோம். ஸோ இதெல்லாம் பார்த்து இயற்கையிலே வர்றது. நம்ம எப்போ அந்த ரசாயன உரங்களில் என்ன நம்ம பலன் எடுத்தோமோ அதே அளவு எடுக்கிறோம். பட் ஆனால் இப்போ என்ன அட்வான்டேஜ்னா ரசாயன உரத்தை அளவுக்கு அதிகமான காசு போட்டு வாங்குறத வரையும் இப்போ வந்து நாங்கள் கம்மியான அளவுக்கு காசு போட்டு இந்த இயற்கை உரங்களை அப்ளை பண்ணுறோம். இதுதான் அதோட அட்வான்டேஜ். இதை பற்றி நம்ம பேசணும்னா மண்புழு வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து நல்ல மழை காலங்களில் அதிகபட்சமான மண்புழுக்கள் நிறைய பெருகும். சாதாரண நாட்களில் கொஞ்சம் வெயில் காலத்தில் ரொம்ப சிரமப்படும். வெயில் காலங்களில் நம்ம வந்து செட்டு மாதிரி அமைச்சு நீங்கள் அதை ஒரு தொட்டிகள் மாதிரி அமைச்சு அதுலயும் நீங்க மண்புழு உற்பத்தி பண்ணலாம். இப்ப நம்ம இந்த மண்புழு உரம் எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை ராசி மண்புழு உர தொழிற்சாலையில மேனேஜரா இருக்கீங்க. என் பேர் வேணிங் தான். ஓகே, என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம இங்க யாரெல்லாம் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்? இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம இயற்கை உரங்கள் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இயற்கை உரத்துல நம்மகிட்ட மண்புழு உரம், ஆட்டு உரம், தொழு உரம், பாட்டை மிக்ஸ், சூப்பர் மிக்ஸ். இது போக வந்து நம்ம பாத்தீங்கன்னா பஞ்சகாவியா, மீன் அமிலம், ஜீவாமிர்தம், EM, வெர்மி வாஷ்,
அக்னி அஸ்திரம் இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசரும் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட உரங்கள் தான். நமக்கு வந்து இவங்க தான் கான்டாக்ட் பண்ணணும் அவங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது, எல்லாருமே கான்டாக்ட் பண்ணலாங்க. சின்ன சின்ன 1 மூடை 2 மூடை எடுக்கிறவங்களும் கான்டாக்ட், பல்க் குவான்டிட்டி எடுக்கிறவங்களும் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த இது எல்லாமே நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல ட்ரேடிங் பண்றீங்க? எல்லாமே ஓன் மேனுஃபேக்சர் தான். ஓகே, அந்த யூனிட்லாம் அத காட்ட முடியுங்களா? தாராளமா காட்டலாம், பாத்துட்டு வந்துறலாம். இப்போ மண்புழு உரம் பாத்தீங்க அப்படின்னா 2 இடத்துல பண்ணிட்டு இருக்கோம்னா, தென்னை மரத்துக்கு அடியில தென்னை மட்டையை மட்டும் போட்டு பண்ற மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. அப்புறம் வந்து செட்டா போட்டு செட்டுக்குள்ளேயும் பண்ணிட்டு இருக்கோம்னா. செட்டுன்றது எதுக்காக பாத்தீங்க அப்படின்னா மழை காலத்துகளுக்காக யூஸ் ஆகும்னா. இதெல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பெட்டிங்னா. இது போட்டு 23 நாள் தான் இருக்கும்னா. இது முழுசா இந்த உரம் உருவாகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? முழுசா 48 நாள் ஆகும்னா. 48 நாளுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நல்லா கருப்பா குருணையா இருக்கும்னா. சரி சரி. அதுல பாத்தீங்கன்னா இந்த பெட் தான். சரி சரி. இந்த உரத்தை வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் எடுத்தோம்னா இது வந்து 2வது ப்ராசஸா சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு டைம் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்ச்ல இருந்து 1.5 இன்ச்சுக்குள்ள தான் எடுக்க முடியும்னா. பாத்தீங்கன்னா மண்புழு நிறையவே உள்ள இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கும் நமக்கு. ஆமா, இதான் மண்புழு இல்ல? மண்ணுல இல்ல, சாணத்துல இருக்குங்கண்ணா. சாணத்துல? மாட்டு சாணம் மட்டும் தாங்கண்ணா, மத்தபடி வேற எதுவுமே மிக்ஸ் பண்றது கிடையாது. ஓகே. இந்த மண்புழுனால என்ன நடக்குது? மண்புழுனால பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த நாங்க பேக்கிங் யூனிட்ல காமிச்சேன்ல, மண்புழுவோட உயிரோட போகுதுல. இப்போ வந்து நீங்க தென்னை மரத்துக்கே போடுறீங்க அப்படின்னா இந்த மண்புழு என்ன பண்ணும் அப்படின்னா தென்னை மரத்துக்குள்ள போடல, மண்புழு ஃபுல்லா தரைக்குள்ள போயிரும். தரைக்குள்ள போய் உங்களுக்கு மண்ணை சாப்பிட்டு உங்களுக்கு மண்ணை வந்து ஃப்ரீயா கொடுக்குங்கண்ணா. மண்ணை வந்து ஒரு புதுப்பிச்சு கொடுக்கும். அப்படிதான். அப்படி போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்புழு மரத்தோட வேர் வந்து நல்லா ஃபாஸ்டா. இங்க என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு சார்? இங்க வந்து பெட்டிங் போடுறாங்க சார். ஆக்சுவலா சரி, பெட்டிங்னா பெட்டிங். ஆமாங்க. மாட்டு சாணம் வந்து வெளிய இருந்து வர வச்சு இங்க கொட்டிடுவோம். கொட்டிட்டு இது வந்து இந்த மாதிரி லென்த்தியா பெட் போறது. சரிங்க. அது வந்து உடனே போடக்கூடாது. உடனே போட்டோம்னா அந்த சாணத்துல வந்து சூடு அதிகமா இருக்கும். சரிங்க. அப்படின்றப்போ உடனே போட்டோம்னா அந்த புழுக்கெல்லாம் இறந்துரும். ஓகே. சோ அப்படின்றப்ப நம்ம இங்க வந்து போட்டு 2 டேஸ் கழிச்சு அப்புறம் பெட்டிங் போடணும். போட்டோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நல்லா வரும், புழுக்களோட உற்பத்தி அதிகமா இருக்கும் நமக்கு. சரிங்க சரி. சோ அதுதான் இங்க நடக்கிற ப்ராசஸ். ஓகே. இப்போ அவங்க எடுத்துட்டு போய் அந்த இதுல கொட்டி அதுக்கு மேல நீங்க தென்னை ஓலையை போட்டு மூடிடணும். எதுக்குன்னா ஹீட் உள்ள இறங்காம இருக்கிறதுக்கு. சரிங்க சரி. இதுக்கு ஆக்சுவலா ரொம்ப தண்ணியும் போயிடவும் கூடாது, ரொம்ப ஹீட்டும் போயிடவும் கூடாது. அப்படியே அதுவா உருவாகும் தானே மண்புழு? இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் விடுறப்போ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி விடுவோம் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம எடுத்துட்டோம், ஒரு பெட்டுக்கு 3 லேயர்ஸ் எடுக்கலாம் உரம். எடுத்துட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா பெட் போடுவாங்க. அப்படின்றப்போ போட்டோன்னே திருப்பி அந்த மண்புழு எல்லாம் வந்து நல்லா மக்கி சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு டைம் தான், ஃபர்ஸ்ட் டைம் தான் போடுற மாதிரி. அதுக்கப்புறம் அதுவா ரீசைக்கிள் மாதிரி அப்படியே பெருகிட்டு. இங்க என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு? ஆனா ஆக்சுவலா பார்த்தா அது வந்து என்ரிச்ட் வெர்மி கம்போஸ்டோட செட்டிங்னா. சரிங்க. நம்மட்ட பாத்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட்ல 2 டைப் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம்னா. நார்மல் வெர்மி கம்போஸ்ட், என்ரிச்ட் வெர்மி கம்போஸ்ட். என்ரிச்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா செறிவூட்டப்பட்ட மண்புழு உரம்னா. செறிவூட்டப்பட்டதுல என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா சூடோமோனாஸ், அசோஸ்பைரிலம், ட்ரைகோடர்மா விரிடி, வேம், பொட்டாஸ் பாக்டீரியா, பாசோ பாக்டீரியா. இது 6 மிக்ஸ் பண்ணதாங்க. இங்க இருக்க செட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 6 விதமே மிக்ஸ் ஆயிருக்குங்கண்ணா. இதனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கெமிக்கலா யூஸ் பண்ணி மண்ணு வந்து ரொம்பவே சக்தி இழந்திருக்கும்னா. அதுல பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரிச்சிட்ட போட்டீங்க அப்படின்னா அந்த வேர் சுருள்றது, இலை அழுகுறது, இலை வாடுறது, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்கண்ணா. அதனால அதுக்காக தான் என்ட்ரிச் பண்றதுண்ணா. கஸ்டமரோட ஓன் ஒப்பீனியன் பொறுத்துங்கண்ணா. என்ட்ரிச் வேணும் அப்படின்னா என்ட்ரிச் வெர்மி கம்போஸ்ட் கொடுத்துடலாம், நார்மல் வேணும் அப்படின்னா நார்மல் வெர்மி கம்போஸ்ட் கொடுத்துடலாம். இது இப்போ உங்களுக்கு பெட்டிங் யூனிட் பாத்தீங்கன்னா அதே ப்ராசஸ் தான். 2 டைப் ஆஃப் சொல்லியிருந்தேன், ஒன்னு க்ளோசிங் யூனிட், இன்னொன்று ஓப்பன் டைப் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இது வந்து க்ளோசிங் யூனிட் தான். சேம் அதே ப்ராசஸ்ல பெட் போட்டுருவோம். இந்த இது வந்து இதுக்கு மேல எடுக்க மாட்டாங்கண்ணா உரத்தை, இதுலயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது கீழே பாத்தீங்கன்னா மண்புழு நிறையவே உள்ள இருக்கும். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ இந்த ஓப்பனா நீங்க பண்றதுக்கும் இந்த மாதிரி க்ளோஸ்ல பண்ணதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கும்? அது வந்து வெயில் காலத்துக்கு யூஸ் ஆகும்னா, மழை காலத்துக்கு ரொம்ப மழை இல்லைன்னா யூஸ் ஆகிக்கிறோம்னா. இது பாத்தீங்க அப்படின்னா மழை காலத்துக்கு ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா. இது வந்து உங்களுக்கு உற்பத்தி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மழை காலத்துக்கு வெயில் காலத்துக்கு யூஸ் ஆகும். நான் வாங்கக்கூடிய பையர்ஸ்க்கு என்ன அதனால என்ன டிஃபரன்ஸ்? அதுல எந்த டிஃபரன்ஸ்? நீங்க இத கொடுத்தாலும் ஒண்ணுதான், அத கொடுத்தாலும் ஒண்ணுதான், அப்படிதானே? மழை காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய விவசாயி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டயத்துல வந்து அதிகமா பயிரிடுவாங்கண்ணா. பயிரிடும் போது அவங்களுக்கு வந்து உரம் கொடுக்க முடியாம நம்மளால ஷார்டேஜ் ஆயிரும். சோ மழை காலம் செட் இருந்துச்சு அப்படின்னா மழை காலத்துக்கும் நம்மளால ஈஸியா உரம் சப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர், இதுலயே தண்ணி அடிச்சுக்குவாங்க. ஒரு நாள் டு ஒரு நாள் பாத்தீங்க 48 நாள் பெட் போட்டு ப்ராசஸ் ஆகும். 48 நாளுமே ஒரு நாள் டு ஒரு நாள் கம்பல்சரி தண்ணி அடிக்கணும், தண்ணி அடிச்சே ஆகணும். தண்ணி அடிச்சா மட்டும் தான் மண்புழு வந்து சாப்பிடக்கூடிய உங்களுக்கு ஃப்ரீனஸ் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்ப்ரிங்க்லர். ஓகே. இப்ப இவ்ளோ இருக்குது இல்லையா, இதுல வந்து எத்தனை % யூஸ் ஆகும், எவ்வளவு வேஸ்டேஜ் போகும்?
வேஸ்டேஜ் பாத்தீங்க 25+ வந்து வேஸ்டேஜ் ஆகும் அப்படிங்களா? ஆமாங்க. சரி. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 60 ல இருந்து 65% வரைக்கும் உரமா நம்ம கஸ்டமர். நீங்க சொல்லுங்க. இது கீழே பாத்தீங்கன்னா மண்புழு நிறையவே உயிரோட இருக்கும்னா. இதோட இந்த இதை ஸ்டாப் பண்ணிடுவோம். இதுக்கு மேல உரம் எடுக்க மாட்டோம்னா. ஓகே. இது திரும்ப வந்து அந்த மாதிரி குமிச்சு வச்சிருக்கோம்னா அந்த சாணம் எல்லாம் குமிச்சு கிட்டத்தட்ட 10 நாள் கிட்ட ஆயிருச்சுங்கண்ணா. ஓகே. நாளையில இருந்து பாத்தீங்கன்னா இதுலயே பெட் போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுலயே பெட் போட்டாங்க அப்படின்னா திரும்ப 48 நாள் ப்ராசஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி மண்புழு உரம், தரமான மண்புழு உரம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படியே. ஆமாங்கண்ணா. இது கீழேயே நிறைய இருக்கும். இது ஃபுல்லா வந்து சாணமா இருக்கும் கீழே ஃபுல்லா. ஓகே. ஆனா இதுல மண்ணே கிடையாது, 100% இந்த உரம் தான். இல்ல மண்ணே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஆர்கானிக்கா வந்து எப்படின்னா ஆர்கானிக் செடில் படி கொஞ்சம் மண்ணு இருக்கும்னா. ஓகே. ஏன்னா இப்ப நம்ம மாட்டு கட்டுறோம், மாடு கட்டுற இடம் எல்லா இடத்துலயுமே தர போட்டுக்க மாட்டோம்னா மண்ணுல தான் இருக்கும் சாணம் எல்லாமே. சோ அந்த சாணத்தை கூட நம்ம இங்கதான் உற்பத்தி இங்கதான் போடுறோம். அப்ப நம்ம கம்பல்சரி மண்ணு வரும். கவர்மெண்ட் எவ்வளவு என்ன பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்களோ அந்த பெர்சன்டேஜ் தான் மண்ணு. இது வந்து தொழு உரமும் ஆட்டு உரமும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பிளேசஸ்ங்க. அப்படிங்களா? ஆமாங்கண்ணா. தொழு உரம் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் மாட்டு சாணம் தான். ஓகே. நம்ம மண்புழு உரம்ன்றது வந்து மண்புழுவை சாப்பிட விட்டு 48 நாளுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய உரம்னா. தொழு உரம்ன்றது பாத்தீங்கன்னா 8 மாசத்துல இருந்து 10 மாசத்து வரைக்கும் மழைக்கும் வெயிலுக்கும் திறந்த வெளியில இருந்து மக்கக்கூடிய உதவுங்கண்ணா. இப்ப தொழு உரத்தை பாத்தீங்க அப்படின்னா அது அந்த லாங்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 8 மாசம் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய உரம்னா. இது வந்து 7 மாசம் ப்ராசஸ்ங்கண்ணா. இது வந்து 6 மாசம் ப்ராசஸ்ல இருக்கு. அது வந்து உங்களுக்கு மண்புழு சாப்பிட்டு போடக்கூடிய எச்சம். இது வந்து உங்களுக்கு இயற்கையாவே மக்கக்கூடிய உரங்கண்ணா. ஓகே ஓகே. இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட். ஓகே. இதுக்கு உண்டான பிரைஸ் எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா? இது கண்டிப்பா மண்புழு உர பிரைஸ் வேற, தொழு உரத்தோட பிரைஸ் வேற. இது அதிகம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நார்மல் தொழு உரம் நம்ம கொடுக்க போறது கிடையாது. என்ட்ரிச்சர் தொழு உரம் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். இதுல பாத்தீங்கன்னா மெட்ராரைசியம் சாண வண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து தொழு உரத்துல நம்ம எப்படி பண்ணாலுமே கம்பல்சரி இருக்கும்னா. அந்த மெட்ராரைசியம்ன்றது இயற்கை தான், கெமிக்கல் கிடையாது. அந்த மெட்ராரைசியத்தை போட்டீங்க அப்படின்னா அந்த வண்டு எல்லாமே அழிச்சிரும்னா. பேர்ல வந்து எந்த பிரச்சனையும் வராது தொழு உரத்தை போடுறதுனாலயும். ஓகே ஓகே. அது எல்லாமே தொழு உரம் தான் இல்ல? ஆமாங்கண்ணா. இந்த ஏரியா ஃபுல்லாமே தொழு உரம் தான். இந்த ஏரியா ஃபுல்லாமே ஆட்டு உரம்னா. ஆட்டு உரத்தோட மக்கக்கூடிய டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1.5 years மக்கணும்னா. கண்டிப்பா ஆட்டு உரத்துல வந்து அதிக ஹீட் இருக்கும். தொழு உரத்தை விட டபுள் மடங்கு ஹீட் இருக்கும்னா. இப்ப ஆட்டு உரம் தொழு உரம் இது மாதிரி இருக்குது இல்லையா, இதுல பிரைஸும் வேரி ஆகும். கண்டிப்பா. இப்ப அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் கூடுமா? ஆட்டு உரம் ரொம்பவே நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஆட்டு உரத்தை மண்புழு உரத்தை விட பாத்தீங்கன்னா ஆட்டு உரம் ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஆனா மழை காலத்துல மட்டும்தான் ஆட்டு உரம் மோஸ்ட்லி பயன்படுத்துவாங்க. தண்ணி பற்றாக்குறையா இருக்கவங்களுக்கு ஆட்டு உரத்தை பயன்படுத்த முடியாது. அது மழை காலம் அப்படின்னா மழை வந்துடும், பிரச்சனை இல்ல. மண்புழு உரம் வந்து உங்களுக்கு எல்லா சீசன்லயுமே பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி தான். இது வந்து 5th செட்டுங்கண்ணா, சுவாமி விவேகானந்தர் செட்டு. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா 4வது செட்டு கம்பன் செட்டும் 5வது சுவாமி விவேகானந்தர் செட்டு வந்து என்ட்ரிச்சர் செட்டுங்கண்ணா. ஓகே. பேலன்ஸ் அந்த 3 செட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் பூமி கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய செட்டுங்கண்ணா. ஓகே. இதெல்லாம் என்னென்ன நேம்ல வச்சிருக்கீங்க? இது வந்து 3வது செட்டுங்கண்ணா, ஔவையார் செட்டுங்கண்ணா. ஔவையார் செட்டுங்களா? ஆமாங்கண்ணா. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட் போட்டாங்கண்ணா. ஓகே. பெட் போட்டு 1 வீக் ஆகுதுங்கண்ணா. இதுல வந்து நேத்து தான் தண்ணி அடிச்சிருக்கோம்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்கண்ணா. நாளைக்கு தண்ணி அடிப்பாங்கண்ணா. இது பாத்தீங்க அப்படின்னா 2வது செட்னா பாரதியாருங்கண்ணா. இதுல பாத்தீங்கன்னா உரம் ரெடியா இருக்குங்கண்ணா. அந்த ஔவையார் செட்ல பாத்திருப்பீங்க உரம் பெட் போட்ட மாதிரிண்ணா. பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும்ண்ணா. உரம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்லா கருப்பா பொதுன்னு இருக்கும்ண்ணா. உரம் உங்களுக்கு மிதக்கும். ஆமா தான் இருக்கு, புழுவே இருக்கும். இது வந்து 1st செட்டுங்கண்ணா, திருவள்ளுவர் செட்டுங்கண்ணா. ஓ அப்படிங்களா? இது பாத்தீங்கன்னா உரம் வந்து எடுத்தாச்சுங்கண்ணா. ஓகே. பெட் போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்க சரி. இது வந்து பெட் போட ஆரம்பிச்சிருவாங்க. இதான் பெட் போடுறது? ஆமாங்கண்ணா. இந்த மாதிரி தான் பெட் போடுவாங்க. சரி சரி. இது என்ன ஸ்டேஜ்ங்க? இது ஃபைனலா? இது வந்து இந்த ஒரு பெட் மட்டும் நான் ஒரு டைம் உரம் எடுக்கலாம் போடுறோம். இந்த அளவுக்கு ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம்னா. தரையோட தரையா நம்ம எப்பவுமே எடுக்க மாட்டோம். அந்த லெவல்ல இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா மண்ணு வந்துரும் அப்படிங்கறதுக்காக இல்ல. சரி ஓகே. பாத்தீங்கன்னா 1st செட், 2nd செட், 3rd செட். இது மூணுமே நார்மல் பூமி கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய செட். ஆர்டினரி மண்புழு உரம் அதுக்கு பண்ணக்கூடிய செட். ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா கம்பெனில வந்து நம்ம என்ட்ரிச்ட் பூமி கம்போஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா கலெக்ஷன் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா டிராக்டர்ல இந்த மாதிரி போட்டுருவாங்கண்ணா. டிராக்டர்ல போட்டு உள்ள போய் சலிச்சிட்டு இருந்தது பாத்தீங்கல்ல, அந்த சலிக்கிற இடத்துல கொட்டிடுவாங்க. இதை எடுத்து அவங்க சலிச்சு பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றதுங்கண்ணா. ஓகேமா. சாப்பிட்ட உரங்கண்ணா. சாப்பிட்ட உரத்தை இப்ப வந்து சலிக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கண்ணா. இதுலயே பாத்தீங்கன்னா மண்புழுவோட தான் எடுத்துட்டு போவாங்க. ஃபுல்லா மண்புழு இருக்கு. ஆமாங்கண்ணா. இதோ வெளியே இந்த சுத்தி இருக்க எல்லா கிராமப்புறங்கள்ல இருந்துமே இந்த மாதிரி சாணியை கலெக்ஷன் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்படிங்களா? இத கொண்டு வந்தா அந்த மாதிரி கொட்டி வச்சிருது. ரா மெட்டீரியல் இது. ஆமாங்கண்ணா. ஓகே. இது என்ன சிஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இங்க? இங்க வந்து உரம் சலிச்சிட்டு இருக்காங்கண்ணா. அப்படிங்களா? அங்க உரம் கலெக்ஷன் பண்றதா சொல்லியிருந்தோம்னா அங்க உரம் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி கொட்டிடுவாங்கண்ணா. இங்க கொட்டி தான் இங்க சலிப்பாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்த்தா வந்து பெட்டிங் செக்ஷன் தான். பாத்தீங்க அப்படின்னா பேக்கிங் யூனிட்ல இருக்குங்கண்ணா. மண்புழு உரம் 48 நாளுக்கு அப்புறம் மண்புழு சாப்பிட்ட எச்சத்தை எடுத்துட்டு வந்து
இந்த மாதிரி சைடுல ஃபுல்லா கொட்டிடுவாங்கண்ணா. இந்த மாதிரி சைடுல கொட்டினதுக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு வந்து இதுல சலிச்சு நாங்க பேக் பண்ணிடுறதுங்கண்ணா. சரிங்க சரி. பேக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகே, இதான் ஃபைனலா இது? ஃபைனல்ங்கண்ணா. அப்படிங்களா? ஓ, பேக் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துருவீங்க. இந்த மாதிரி நம்ம பிளைன் பேக்கா தான் பண்ணுவோம். நம்ம ஹோல்சேல்ன்றனால பிளைன் பேக்கா பண்ணி கொடுத்துருவோம். இது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க லைவா மண்புழு பிளஸ் மண்புழுட முட்டைகள் ரெண்டுமே சாக்குல பாக்கலாங்கண்ணா. ஆமா ஆமா, மண்புழு கூட இருக்கு இங்க. சரி, இந்த மாதிரி மொத்தமா பேக் பண்ணி அனுப்பிச்சிருவீங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. இந்த மாதிரி நம்ம மண்புழு பிளஸ் மண்புழுட முட்டைகளோட கொண்டு போக என்ன ஆகும் அப்படின்னா விவசாயிகளுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். கஸ்டமர் வந்து எத்தனை பேக் கேட்கறாங்களோ அத்தனை பேக்குமே வெயிட் போட்டுருவோம்னா. வெயிட் போடுறது பாத்தீங்க அப்படின்னா 50 கிலோ சாக்குல 52 கிலோ வரைக்கும் பிடிப்பாங்கண்ணா. 25 கிலோ சாக்கு அப்படின்னா 27 கிலோ வரைக்கும் பிடிப்பாங்க. பாத்தீங்கன்னா 52 40 இருக்கு. இதுக்கு அப்புறம் தான் அங்க போகணும். ஓ, 2 கிலோ எக்ஸ்ட்ராவே போட்டு கண்டிப்பா சாக்கோட வெயிட் எல்லாமே நம்ம லெஸ் பண்ணி 52 கிலோ வரைக்கும் வருவாங்க. சூப்பர் சூப்பர். சரிங்க, இப்போ வந்து இது எத்தனை கேஜி மேடம் வரும்? இது 50 கேஜி பேக்குங்க. நம்ம 25 இருக்கு, 50 இருக்குங்க. ஓகே. கஸ்டமரோட ஸ்பெசிலிட்டி ஏதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்தது போக வேஸ்ட் இருக்கும்ல, அந்த வேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டிராக்டர்ல கொட்டிட்டு கொண்டு போய் அப்படியே பேக் சைடுல வேஸ்ட்ல போட்டுருவோம்னா. ஓ, அப்படியே எல்லா கஸ்டமருக்குமே பாத்தீங்கன்னா வேஸ்ட் வந்து எடுத்து தான் கொடுப்போம்னா. சரி, இது ஃபுல்லா வேஸ்ட் தான். இது ரீப்ரோசஸ்ல இருந்து இவ்ளோ வேஸ்ட் வருங்களா? ஆமாங்க. சலிக்காம கொடுத்தோம் அப்படினா ஃபுல்லா கல்லு தான் இருக்கும். ஓகே, அதுல சலிச்சது போக வர வேஸ்ட் இது. ஆமாங்க. கஸ்டமர் எதுக்கு யூஸ் ஆகும்? இது எதுக்குமே இல்லைங்க. இது அவ்வளவுதான் வேஸ்ட். மண்ணா தான் யூஸ் ஆகும். ஆமாங்க. ஓகே. இப்போ இந்த ஒரு சில இந்த செங்கல் சூளைக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி எதுக்குலாம் எதுவும் யூஸ் ஆகுமா? ஓகே. கஸ்டமருக்கு போகல தூசி எதுவும் இல்லாம போகணும், அதனால ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ங்கறதுக்காக. இது வந்து பாட்டிங் மிக்ஸிங்னா. இந்த மாடி தோட்டம் வச்சிருப்பாங்கலனா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா செடியில போட்டு டைரக்டா தொட்டியில போட்டு அப்படியே உரம் செடி வச்சுக்கலாங்க. ஓ, இது உரம் தானா? இது ஆக்சுவலா பார்த்தா என்ன இருக்குன்னா மண்புழு உரம், ஆட்டு உரம், தொழு உரம், கோகோ பித்து, வேப்ப முன்னாக்கு, கடலை புண்ணாக்கு, 6 உயிரினங்கள் பிளஸ் செம்மண் இருக்கும்னா. ஓகே. இது வந்து நமக்கு ரெடியான தொழு உரம் தான். ஓகே. இது பாத்தீங்கன்னா 8 மாசம் வரைக்கும் நல்லா மக்குன தொழு உரம் தான். சரிங்க சரிங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹீட்டே இருக்காது. பாத்தீங்கன்னா லிக்விட் யூனிட்ல இருக்கும்னா. லிக்விட் யூனிட்னா என்ன? இங்க பாத்தீங்கன்னா பஞ்சகாவியா, மீனமினோ, ஜீவாமிர்தம், வெர்மிவாஸ், EM சொல்யூஷன், அக்னி அஸ்திரம் இதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை விஷயங்கள் நீங்க தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா? அது என்னன்னு காட்ட முடியுமா? இப்ப காமிச்சோம். ஆனா இது பாத்தீங்கன்னா பஞ்சகாவியாங்க. மாட்டுல இருந்து வரக்கூடிய 5 பொருட்களை வச்சு பயன்படுத்துறதுங்கண்ணா. சரிங்க. மாட்டு சாணம், மாட்டு கோமியம், மாட்டோட பால், நெய், தயிருங்கண்ணா. இது எல்லாமே வச்சுதான் பண்றோம்னா. இது போக அடிஷனலா பாத்தீங்கன்னா இளநீ, கல்லு, வெல்லம்னா. ஓ, அப்படிங்களா? வாழைப்பழம். எதுக்காக இவ்வளவு விஷயங்கள் சேர்க்க வேண்டியது? இது வந்து பூச்சிக்கொல்லியாவும் பயன்படும்னா, உரமாவும் பயன்படும். வாழைப்பழம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்க்கறோம். கண்டிப்பா வாழைப்பழம் சேர்க்கணும்னா. சரிங்க. இது பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லியாவும் பயன்படும், உரமாவும் பயன்படும்னா. உங்களுக்கு எல்லாம் பழுத்து போயிரும்லனா அந்த மாதிரி ஃபங்கஸ் வராமையும் இருக்கும்னா. இது பண்ணுது. இது வந்து ஜீவாமிர்தம்னா. இது சாணம், கோமியா, பச்சை பயிறு, மண்டவளம். இது வந்து அக்னி அஸ்திரம் தான். இந்த செடியில வந்து வெள்ளைப்பூச்சி, மஞ்சள் கலர் பூச்சி, ஒரு மாதிரி கருப்பு கலர் பூச்சி ஆகும்லனா அதை எல்லாத்தையும் தடுத்து விடுறதுக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா மாட்டு கோமியம், வேப்பலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புகையிலைங்கண்ணா. இதை வச்சு காய்ச்சக்கூடிய ப்ராசஸ்ங்கண்ணா. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மீன் அமிலம்னா. இது பாத்தீங்கன்னா மீனோட வேஸ்ட் இருக்குல்லண்ணா, மீனோட வேஸ்ட், நாட்டு சக்கரை, வாழைப்பழம், இது 3 வச்சு 48 நாளைக்கு வந்து இந்த மாதிரி ட்ரம்ல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம்னா. 48 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை போட்டுக்கனால அந்த மீன் எல்லாமே நல்லா நொதிச்சு நமக்கு ஒரு அமிலமா கிடைச்சிருவோம்னா. அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை மட்டும் கலந்து இந்த மாதிரி லிக்விடா நம்ம எடுத்து வச்சுப்போம்னா. இது வந்து நமக்கு ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும்னா. இதுல என்ன மாதிரி பெனிஃபிட்லாம்? பூச்செடி ஆகட்டும், மற்றபடி மரங்கள் ஆகட்டும் எல்லாமேங்கண்ணா. பூச்செடிலாம் பாத்தீங்கன்னா நிறைய விதமான அரும்புகள் விட்டு வளரும். பூ வந்து நல்ல வெயிட் போடுங்கண்ணா. இது என்ன சிஸ்டர் இங்க இருக்கிறதுல? இதெல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு மண்புழு உரம், ஆட்டு உரம், தொழு உரம், பாட்டிங் மிக்ஸ், சூப்பர் மிக்ஸ் எல்லாமே ரெடியான உரங்கள்னா. ரீட்டைலுக்காக நம்மகிட்ட அந்த 1 பேக் 2 பேக் இந்த மாதிரி எடுப்பாங்க. இங்க வந்து டைரக்டா வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரண்ட்ல வச்சிருப்பாங்க. ஓகே சிஸ்டர். நம்ம ரீட்டைலும் பண்றோம், ஹோல்சேலும் பண்றோம்னா. ஓகே. இது என்ன சிஸ்டர் இங்க இருக்கிறது? இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு, கடலை புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, 5 வகை புண்ணாக்கு, பயோ ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம்னா. இது பாத்தீங்கன்னா தேங்காய் நார் கட்டிங்னா. ஓ, கோகோ பிட்டுங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே. இது நிறைய டீடைல்ஸ்லாம் எழுதிருக்கீங்க. இது நம்ம வந்து இங்க டைரக்டா விசிட் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து நம்ம போட்டோ எடுத்து பண்ணிக்கலாம். சரி. அப்படின்றதுக்காக இதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கு? மீன் அமிலம், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் பண்ணிருக்கோம்னா. ஓகே. அது போக வந்து எந்தெந்த மரங்களுக்கு எவ்வளவு இதை கொடுக்கலாம். ஓகே. என்ன ரேஷியோல கலக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. இங்க யார் வேண்டாலும் வந்து கேட ஒரு டிக்ஷனரி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. சரி. ஓகே. ஓகே மேடம், இப்போ இவ்வளோ விஷயம் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களோட பிராண்ட் எதுவும் தனியா இருக்குங்களா இதுக்கு? இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹோல்சேலா பண்றோம் அப்படின்னா நம்மளோட பிராண்ட் வந்து எங்கேயுமே கிடையாது. இப்போ ரீட்டைல்ல சும்மா 1 பேக் 2 பேக் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம பிராண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். மற்றபடி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பிளைன் பேக், பிளைன் பாட்டில்ஸ் தாங்க. ஓகே. நீங்க மேனுஃபேக்சரர் இருக்கிறதுனால பெரிய பெரிய பல்க் சப்ளையர், அப்புறம் மேனுஃபேக்சரர், பிராண்ட்லாம் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி பிராண்ட் ஓனர்ஸ்லாம் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாங்க. இப்போ அவங்களோட பிராண்ட்லேயே கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பேக் பண்ணி கொடுங்க,
என்னோட ஒரு நேம்ல உரம் போனா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க? கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவங்க என்ன வாடிக்கை குவாண்டிட்டி ஆர்டர்லாம் என்ன மாதிரி நீங்க ஆனா இப்ப ரீட்டைலுக்கு அப்படின்னா நமக்கு 50 கிலோனா மினிமம். சரி. பல்க் குவாண்டிட்டி அப்படின்னா 1 டன் 2 டன் அதுல இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா 25 டன் 50 டன் 100 டன் நம்மளோட ஒரு நாள் ப்ராசஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 20 டன்னுங்க. 20 டன் வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம வெளியேற்றலாம்னா. சரிங்க. பல்க் குவாண்டிட்டி எவ்வளவு இருந்தாலும் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்ப ரீட்டைலுக்கு ஹோல்சேலுக்கு பிரைஸ் சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பா ஆகும்னா. ஓகே. ரீட்டைல் பாத்தீங்க அப்படின்னா MSSல அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஒரு பேக் 2 பேக். இந்த பிரைஸ்லாம் சொல்றீங்களா? இது ரீட்டைலுக்கு சம்பந்தப்பட்டது அப்படிதான். ஹோல்சேலுக்கு வந்து 7 ரூபாய் வரும். ஓகே. ரீட்டைலுக்கு பாத்தீங்கன்னா 8 ரூபாய் வரும். இதே பல்கா எடுத்திருக்கோம், நாங்க ரீட்டைல் தான் எடுக்கிறோம், ஆனா எங்களுக்கு ஒரு 5 பேக் 6 பேக் வேணும், எங்களுக்கு 8 ரூபாய்ல பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னா அதுலயே நம்ம ரேட் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ஹோல்சேல் வந்து நாங்க 10 டன் எடுக்கிறோம் 15 டன் எடுக்கிறோம், எங்களுக்கு ரேட் ஏதாவது கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரேட் குறைச்சு பண்ணி கொடுக்கலாம். இது இல்லாம பல்க், இந்த ஹோல்சேல் இல்லாம பல்க் அவங்க பிராண்ட்ல டன் கணக்கு பல டன் கணக்குல எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும்போது ரேட் இன்னும் மாறுமா இல்ல இதே ரேட்டா தான்? கண்டிப்பா ரேட் குறைச்சு பெஸ்ட் பிரைஸ்லயே பண்ணிக்கலாம். ஓகேங்கம்மா. உரத்துல எத்தனை வகைகள் இருக்கு? நீங்க எல்லா வகைகளும் மேனுஃபேக்சர் பண்றீங்களா இல்ல வந்து ஒரு சில பர்டிகுலர் மட்டும் பண்றீங்களா? இல்ல நம்ம வந்து நிறைய விதமான உரங்கள் இருக்கு. பட் நம்ம பண்றது பர்டிகுலரா ஒரு 6 உரங்கள் மட்டும் தான். என்ன லிஸ்ட்? மண்புழு உரம். மண்புழு உரத்துல மண்புழு உரம், செறிவூட்டப்பட்ட மண்புழு உரம், செறிவூட்டப்பட்ட ஆட்டு உரம், செறிவூட்டப்பட்ட தொழு உரம், செறிவூட்டப்பட்ட மண் கலவை, செறிவூட்டப்பட்ட இயற்கை உர கலவைங்க. உரத்துல இந்த 6 விதமானதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம வேற என்ன பண்றீங்க? இது போக நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர், பஞ்சகாவியா, மீன் அமிலம், அக்னி அஸ்திரம், ஜீவாமிர்தம், வெர்மி வாஷ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இதுகளும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. ஓகே. பிசினஸ் வாய்ப்பு இப்போ உங்ககிட்ட எடுத்து நான் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹைவேஸ்ல இருக்கும்போது ஒரு பேக் வாங்கிட்டு போலாம், ரேட் கம்மியா இருக்கு, குவாலிட்டி செக் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பேக் வாங்கிட்டு போவாங்க. சம்டைம் அவங்களே என்ன பண்ணுவாங்க, நம்மளோட உரத்தை பார்த்து நம்மளோட உரத்துல புழுவெல்லாம் பார்த்துட்டு இங்க ரொம்ப கம்மியான பிரைஸ்லயும் கிடைக்குது, இதை நம்ம ஏன் எடுத்து பிசினஸா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து பிசினஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. நம்மகிட்ட இப்ப பல்கா 2 டன் 3 டன் எடுத்துட்டு போய் 1 கிலோ பாக்கெட் மாத்தி விற்கிறவங்களும் இருக்காங்க. இல்ல நான் 10 டன் 15 டன் வாங்கிட்டு போயிட்டு அவங்க அந்த மாதிரி சேல் பண்றவங்களும் இருக்காங்க. இப்ப நீங்க மதுரையில இருக்கக்கூடிய வாடிப்பட்டியில இருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? இது நம்ம உங்களோட பிரான்ச்சஸ் வேற எங்கேயும் இருக்கா? இல்ல நம்ம மதுரை வாடிப்பட்டி மட்டும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் இருக்காங்களா வேற இடத்துல? இல்ல இங்க இருந்து வாங்கிட்டு போய் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இங்க தமிழ்நாடு மட்டும் தான் சப்ளை பண்றீங்களா? இது இல்லாம அதர் ஸ்டேட்ஸும் சப்ளை பண்றீங்களா? நம்ம எல்லா ஸ்டேட்டும் பண்ணிக்கலாம். கேரளா, கர்நாடகா எல்லா ஏரியாவும் சப்ளை பண்ணி, ஆந்திரா. இங்க இருந்து அங்கெல்லாம் வாங்கிட்டு போறாங்கன்னா அப்ப பெனிஃபிட் இருக்கு உங்ககிட்ட வாங்கும் போது, அப்படிதானே? கண்டிப்பாங்க. சரிங்க. மண்புழு உரமும் தரமா இருக்கும், நம்மளோட ரேட்டுமே ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. அதுதான் ரீசன். ஆமாங்க. ஓகே. இயற்கை உரம் போடுறதுக்கும் செயற்கை உரம் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இயற்கை உரம் போடுறதுங்கன்னா மண்ணும் வளமா இருக்கும், நீங்க வளர்க்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகள் இதுவுமே நல்லா வளமா இருக்கும்னா. இதே செயற்கை உரம் போடுறீங்க அப்படின்னா மண்ணும் மலடாயிரும், காலப்போக்கில் வந்து மரமும் மலடாயிரும். ஓ அப்படிங்களா? ஓகே மேடம். ஓகே மேடம், ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர்கள் கால் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்க எந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. கண்டிப்பா. இப்ப பேக்கிங் சார்ஜஸ், கொரியர் சார்ஜஸ் எல்லாம் யாரோடது? டிரான்ஸ்போர்ட்கான சார்ஜ் வந்து கண்டிப்பா கஸ்டமர் தான் பே பண்ணணும். அப்படிதான். சரிங்க. எங்க வாங்கினாலும் ஓகே. கண்டிப்பா. இப்ப உங்களோட ஓன் வெஹிக்கிளே அனுப்பி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஓன் வெஹிக்கிள் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கும் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கஸ்டமர் தான். சரி. இப்ப பல்கா ஆர்டர் கொடுக்குற பட்சத்துல அவங்க கிட்ட ஸ்டாக் ஃபுல்லா இல்ல பட்சத்துல என்ன டைம் எடுக்கும் நீங்க பண்ணி கொடுக்க? இப்போ நீங்க எனக்கு இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தீங்க, எனக்கு இப்ப நாளைக்கு எனக்கு 10 டன் வேணும் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். அதே மாதிரி கண்டிப்பா இப்ப நீங்களே பாத்திருப்பீங்க நம்மளோட சைட்ல வந்து இப்ப எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லோடு ஆயிட்டு இருக்கு. நம்மகிட்ட வந்து ஸ்டாக் வைக்கிறதுக்கான உரங்கள் கிடையாதுங்க. இப்ப நீங்க இன்னைக்கு தான் எனக்கு கால் பண்ணி ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு தான் நம்ம போய் உரத்திலே கை வைக்கணும். அதுக்கு இடையில நம்ம இடையில கை வைக்க மாட்டோம், ஃப்ரெஷ்ஷா எடுத்து அப்படியே பேக் பண்ணி கொடுப்போம். என்ன ஆர்டர் வருதோ அன்னைக்கு அன்னாட நீங்க எடுத்து பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்க. ஆமாங்க. நம்ம எடுத்து ஸ்டாக் வைக்கிறது நம்மகிட்ட கிடையாது. ஸோ இயற்கை விவசாயத்தை நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணுறப்ப நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இம்மிடியேட்டாக கிடைக்கலாட்டி ஓவர் தி பீரியட் கம்பல்சரியாக கிடைக்கும். மண்புழு உரத்தை வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ பெரிய மரமாக இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், தென்னை மரம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 10 to 12 கிலோ 2 முறை கொடுக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு கொடுக்கணும். இப்போ வாழை இல்லை அப்படின்னா 2 to 3 கிலோ கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. செடிகளுக்கு தனித்தனியாக கொடுக்கணும்னா பெரிய மரங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் சின்ன செடிகளுக்கு ஒரு மாதிரியாகவும் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம். உங்கள் தோட்டத்துக்கு உங்கள்கிட்ட மாடுகள் இருந்துச்சுனாவே அதை வச்சு நீங்கள் மண்புழு உற்பத்தி பண்ணலாம். உங்களுக்கு மண்புழு உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா தகவலும் உங்களுக்கு தர்றோம். நன்றி, வணக்கம்.